பார்த்தார். எங்கள் ஆண்டவன் நெல்லை திறத்து உய்காட்டு சுடலை மாட சுவாமி. நெல்லை திறத்தை சேர்த்து சொல்லு, எனக்கு வந்துட்டு போகுது. அப்பேற்பட்ட இந்த மாயாண்டி செஞ்சுடலை மாட சுவாமி அங்கிருக்கக்கூடிய நந்தன் புனலூரிலே நாட்டாமை நந்தன் காளி பெருமுடையனிடத்திலே வந்து அனுமதி வாங்க வர. ஐயா, நான் ஒரு கலை கூத்தாடி. நான் ஒரு கூத்தாட என்ன கூத்தாடுவீங்க? ஐயா, நான் பாம்பு கூத்து ஆடுவேன். பாம்பாட்டம் ஆடணும்னு சொல்றதெல்லாம் சரிதான் ஐயா. என்ன ஆனா நீங்க இருக்கிறதே காடு வாவாங்கு வீடு போவாங்கு கட்ட உனக்கு எனக்கு அடிப்படி சண்டை போடுற மாதிரி தோடுக்கும் நரம்புக்கும் தொந்தமில்லா கிழவனா இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. கலைமரத்துல ஏறி கலை கூத்தாடும் போது ஏதோ லாபமோ நஷ்டமோ ஆகிட்டுன்னு சொன்னா ஒரு அங்க எப்படி ஐயா பொறுப்பேற்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அத பத்தி நீங்க கவலைப்படாங்க. தாத்தாட்ட பெரிய தொழில்லாம் இருக்கு, அதானே நிறைய தொழில் திறமெல்லாம் இருக்கு. தாத்தா எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்காரு. அவுத்து வெளியே விட்டாருன்னு பாத்துக்கிடுங்களா, அம்புட்டு காட்டுவாரு பாத்துக்கிடுங்க. தொழில் திறமைய தொழில் நிறைய ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆமா, தாத்தா நிறைய ஒளிச்சு வச்சிருக்காரு. அவுத்து விட மாட்டேங்காரு வெளியே. மனுஷன். அதனால பார்த்தார் இந்த ஆண்டவனாகிய நெல்லை திறத்து உய்காட்டு சுடலை மாட சுவாமி ஆண்டவன் மாயாண்டி சுடலை. ஐயா, உங்களுடைய இடத்திலே நான் கலை கூத்தாடி பாம்பாட்டம் ஆடக்கூடிய வேளைகளை பார்க்க வரக்கூடிய ஜனங்கள் எனக்கு ஏராளம் வெகுமதி அளிப்பார்கள். தரக்கூடிய வெகுமதிகளை பாதிக்கு பாதி உங்ககிட்ட தந்துருவேன். பாதி கமிஷன் ஐயா உங்களுக்கு தந்துருவேன். வர்றதுல பாதி உங்களுக்கு, லாபத்துல உங்களுக்கு பாதி பங்கு. ஆனா நஷ்டம் வந்தா அதை நான் மட்டும் ஏத்துக்க, உங்ககிட்ட கேட்க மாட்டேன் என்று சொன்ன உடனே பணம்ங்கிற ஆசையை காட்டியாச்சே. ஆமா, பண ஆசை யார விட்டுது? அடேங்கப்பா, படைச்சவனை கூட விடாது பாத்துடுங்க பண ஆசை. பார்த்தா ஆமா, மாந்திரவாதி பெரும்புளையன் ஆட்டும் என்று சம்மதிக்க எங்கள் ஆண்டவன் நெல்லை திறத்து உய்காட்டு மாயாண்டி சுடலை சுவாமி பாம்பாட்டம் ஆட வேணுமே என்று சொல்லி என்ன செய்கிறார் அண்ணா? என்னம்மா? தெற்கமேட்டு திருவதியிலே நாடுகிறார் கம்போ தெற்கமேட்டு திருவதியிலே நாடுகிறார் கம்போ அங்கே ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோடு சுடலை ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோடு மேலமேட்டு திருவதியிலே நாட்டுகிறார் கம்போ அங்கே ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோடு சுடலை ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோடு கிளமேட்டு திருவதியிலே நாட்டுகிறார் கம்போ அங்கே ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோடு சுடலை ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோடு
ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரே சடமலை அங்கே உறுதியான அரவமான பாம்பு கையில் சுடலை உறுதியான அரவமான பாம்பு கையில் நாளை கம்பத்தி ஆண்டவனாகிய உய்காண்டு மாயாண்டி சுடலை நாலு தெருக்களிலும் நாலு கரத்தை நாட்டி தெருவிலே பொண்ணும் கும்பத்தை வைத்து பாம்பாட்டம் ஆட வேணுமே என்று சொல்லி என்ன விதமாக பாம்பாட்டம் ஆட போகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? ஆண்டாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே நாலு தெருவதிலே நாளேகம் நாலு தெருவதிலே நாளேகம் நடுதருவதிலே பொன்னங்கும்போ பொன்னுங்கும்பத்தின் மேலே பூவசூடி பொன்னுங்கும்பத்தின் மேலே பூவசூடி பூவசூடி பூவநாத சுவாமியை வாழ்வாழ்வாம் பூவநாத சுவாமியை வாழ்வாழ்வாம் பாம்பே பாம்பே சந்திரனை சூரியனை தாவி தீண்டினார் சந்திரனை சூரியனை தாவி தீண்டினார் சங்கரனை காபரணம் தானுமாகினார் கற்றகோளல் பார்வதிக்கு கங்கணமான கற்றகோளல் பார்வதிக்கு கங்கணமான பாம்பை கங்கணமான கரவாமல் உலகணிந்து ஆடுவாமே கரவாமல் உலகணிந்து ஆடுவாமே பாம்பே 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 அத்தி மரம் அதிலே முட்டைகளிட்டு அத்தி மரம் அதிலே முட்டைகளிட்டு
குஞ்சி போரித்து பாம்பு குஞ்சிக்கு ஈரை தேடி போற பாம்பே பாம்பு குஞ்சிக்கு ஈரை தேடி போற பாம்பே நல்ல பாம்பே குருநாதன் பேரை சொல்லி ஆடுவாம் குருநாதன் பேரை சொல்லி பாம்பே பாம்பே அடாய் பாம்பே ஏ நல்ல பாம்பே அங்கே அவுத்த குழியதில மண்ணை எடுத்து குழியதில மண்ணை எடுத்து குதிர புடலதில உருண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் மணைந்த பாண்டோ வாய்த்த குயவனார் மணைந்த பாண்டோ மணைந்த பாண்டோ வருவோட்டுக்காகாதென்று ஆடுவாம்பே வருவோட்டுக்காகாதென்று ஆடுவாம்பே பாம்பே 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 எங்க ஊய்காண்டு மாயாண்டி ஆளூராரே பாம்பாட்டோ ஆண்ட வந்த சுடல தெய்வம் அவர் பாம்பாட்டம் ஆடும் போது ஏ ஆண்டியோட ஆட்டம் பார்க்க ஆண்டியோட ஆட்டம் பார்க்க மனசனங்கள் ஏ பலசனங்கள் கூட்டமையா ஆண்டி ஆட்டம் பார்க்க வந்தவர்கள் ஆண்டியான கிழவனுக்கு சோறு கொண்டு கொடுப்பார்களா சோமன் கொண்டு கொடுப்பார்களா ஆண்டியாகப்பட்ட மாயாண்டி சுடலை நெல்லை திறந்து உய்காட்டான் மாயாண்டி சுடலை நந்தன் புனலூரிலே நாட்டாமை நந்தன் காளி மாந்திரவாதி பெரும்புலையனுடைய வீட்டு பின்புறமாக நின்று கொண்டு பாம்பாட்டம் ஆடிக்கொண்டிருந்தார். ஆட்டத்தை பார்க்கிறதுக்கு கூட்டமுனா கூட்டம் எவ்வளோ கூட்டம் கொள்ளையத்த கூட்டம் கொள்ளையத்த கூட்டம் என்ன கூட்டம்னு கொள்ளையத்த கூட்டம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆமா சொல்லுவாங்கல்ல ஏப்ப கொள்ளையத்த கூட்டம் சொல்லுவாங்கல்ல. ஆமா நீ கொள்ள கூட்டம் நினைச்சாத மாதிரி நல்ல கூட்டம் பாம்பாட்டம் பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. அப்படி கூட்டத்திலே வந்து மாவிசைக்கு தோழியாகப்பட்ட மங்கையான செங்கமலம் ஆண்டியுடைய ஆட்டத்தை பார்த்து விட்டு மாவிசைக்கு வெண்ணாளுடைய இடத்திலே வந்து என்ன சொல்லுகிறா? அக்கா அக்கா மாவியசைக்கு மாவியசைக்கு அரங்கிலியா யாரோ ஒரு ஆண்டி வந்து ஆடுறாரே பாம்பு
கூட்டமக்கா கோடி சனங்கள் கூட்டமக்கா ஆண்டியுடைய ஆட்டத்தை பார்க்க கூட்டமான கூட்டம் வந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம் தான். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அப்பேற்பட்ட கூட்டம், கோடான கோடி சனங்கள் கூட்டம். ஆமா ஐயா. ஏ அக்கா, நீ ஒருத்தி தான் வீட்டுக்குள்ளேயே இருக்க. நீ மட்டும் தான் அரண்மனை உள்ளேயே இருக்க. அடிய செங்கமலம், என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமே. என்ன பத்தி தெரியும், எங்க அப்பா பத்தி தான் உனக்கு. இந்த வாசல் படி கடந்து நான் போனேன் நானா, எங்க அப்பா என்ன 2 துண்டா வெட்டி போட்டுருவாங்க. என்ன வச்சு பார்க்க மாட்டான், வாளுக்கு இறைய ஆக்கிடுவான் எங்க அப்பா. ஏக்கா, என்ன அங்க பாம்பாட்டம் ஆடக்கூடிய இடத்துல தலைமை தாங்கிறதே உங்க அப்பா தான். ஆமா, அங்க நாட்டாமே போட்டு நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கதே உங்க அப்பா தான். அப்படியா? இருக்கட்டும், நான் வரலையம்மா. நீ போய் ஆட்டத்தை பாரு. எதுக்காண்டி நீ வாசல் படி கடந்து வரணுங்கிற? சரி, உன்னுடைய அரண்மனையில் 7 அடுக்கு மாளிகையிலே ஏகாந்த ஜன்னல் இருக்கு. 7 அடுக்கு மாடி கட்டி வச்சிருக்காங்க. 7 அடுக்கு மாடியில மேல இருந்து பார்த்தாதான் பாம்பு ஆட்டம் நெல்ல தெரியுமே. அந்த ஏகாந்த ஜன்னல் வழியாக ஆட்டத்தை பார்க்கலாம் அக்கா என்று செங்கமலமானவள் சொல்லுகின்ற வேளையில் பாம்பாட்டி பார்ப்பதற்காக வைங்கிளியால் மாவிசக்கி என்ன விதமாக தன்னை அலங்காரம் செய்து கொள்கிறார் தெரியுமா? சிவி வாரி தலை முடிந்தார், சிவி வாரி தலை முடிந்தார், சிவிட போலே கொண்டை போட்டார், தலை மூடினார், 1 லட்சம் கொண்டை போட்டால், குழலைக்குள்ளே அடைத்திருந்த குலவர்ண பட்டணிந்தாள், கோலவர்ண பட்டாடை அணிந்து அழகு வெண்ணாள் இந்த மாவிசக்கியானவள் ஆண்டி மாயாண்டி சுடலை ஆடக்கூடிய பாம்பாட்டத்தை பார்ப்பதற்கு
வேணுமென்ற தங்க நகை எல்லாம் அணிய வேண்டும். அவன் அணிய வேண்டும். ஏக்கா என்ன 7 அடுக்கு மாளிகையில ஏகாந்த ஜன்னல் வழியா நின்னுதானே ஆட்டம் பார்க்க போற. சரி, அப்புறம் ஏன் இந்த அலங்காரம் உனக்கு? இந்த அலங்காரம் சொன்னா எங்க அப்பா பெரும்பொறைய வந்து எல்லாம் எனக்கு தந்திருக்கு. அதெல்லாம் போட்டு இந்த போறோம்னு சொன்னா இன்னொரு மகளான்னு தெரியணும்ல. கூட்டத்துக்குள்ள போறதுக்கு இல்ல, 7 அடுக்கு மாடியில இருந்து பார்த்தாலும் புலைய மகன் தெரியணும், தெரியணும்ல. நான் இருந்து ஆட்டத்தை பார்க்கும் போது கூட்டத்தில் இருக்க யாராவது என்னை பார்த்தா சரி ஆந்திரவாதி நாட்டாமன் அந்தங்காளி பெரும்புடைய மகன்னா இவன் தான் புலைய மகளான்னு சொல்லணும்ல. இரு இரு ஏகப்பட்ட தங்க நகை இருக்கு. அது போக அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்ன எங்க அப்பா எனக்கு தங்க நகையே வாங்கி தரலன்னு சொன்னீங்க. உன் கண்ணு முன்னால தங்க நகையெல்லாம் எடுத்து மாட்டுல மாட்ட போறேன். அதானே கேக்க பூரா உங்க அப்பா உழைச்சி சம்பாத்தியம் பண்ணுதுன்னா அது கிடையாது. பாட்டை விட்டு சொத்தா இல்ல உங்க பூட்டை விட்டு சொத்தா? பூரா எங்க அம்மா பகவதி விட்டு சொத்து ஒல்லி பணம். அதானே கேக்கா என்று அழகு பெண்ணாள் மாவிசைக்கு என்ன விதமாக தன்னை அலங்காரம் செய்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? தங்கத்தினால் செய்த பணி தாழ்வடமா முத்து மாலை, தங்கத்தினால் செய்த பணி தாழ்வடமா முத்து மாலை, கங்கணமா 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 பொன் மலையில மாவிசைக்கு தங்கம் மோதிரத்தை விரலில் போட்டு மோதிரத்தை யாரு யாரு எப்படி எப்படி கண்டவர் மனம் நின்று புகழ்ந்திட கனகரத்தின கண்டவர் மனம் நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை நிகழ அந்த காசினியோ 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 களம்பட்டி சேலையா பட்டி இரண்டை கரைகளிலும் தங்க சருக கரைகளிலும் தங்க சருக யாருக்கு யாருக்கு அங்க 3000 பொன் பேருமா மூக்குத்தி ஆம்பவளக்கெல்லாம் 3000 பொன் பேருமா முக்கிலோரே 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 பிள்ளாக்கி ஆவிதக்கி அவன் தங்க தலை விசிறி கொண்டு வீசினா புழுக்கத்துக்கு தலை விசிறி கொண்டு தலைமகளு பூத்திருக்கா ஒத்து மகள் நிறைந்தாலே புஷ்பவதி பெண்ணுமானாள் அழகு பெண்ணமாவிசைக்கு பூத்திருக்கும் நாளையில பொற்கொடியா மாவிசைக்கு அழகதிலே சிறந்தவளா அமுசத்தில உயர்ந்தவளா அவ பெண்ணு கண பெண்ணழகு பெண்ணழகு பேடை அண்ணா அவள் வேட அண்ணா மயிலழகி அழகி அவ கண்ணு கண கண்ணழகி கண்ணழ
கண்கள் சுத்தி பூசையலில் நகையோட காதழகா அரைத்து வலித்ததை அழகான கண்ணும் வேண்டாம் எடுத்தாணி செய்யலில் எடுத்தாணி ஏந்திலையால் மோக்க மூக்கழகு மாவிசக்கி பெண்ணாளுக்கு பாவப்பழ செய்யலில் மாவிசக்கி உதட்டழகு பூ வரும்பது வருஷ பல்லழகா பிச்சி அரும்பது வருஷ பல்லழகு பகலங்கட்டி கோர்த்ததை பக்கம் பதியாறு பல்லா ஈச்சம்பழ செய்யலில் கிடகாவி வல்வருது நாளாம் வீர நிலவு போ நாடியுட தன்னழகா கமுகங்குள சாய்ந்ததை கண்ணியுட கழுத்தழகா அகன்றதோர் மார்பழகா சங்கீரதண்டு போல சேயிளைய கைகள் அவர கசையலில் ஐந்து வீரலழகா ஆளையில செய்யலில் அடிவயிறு தன்னழகா சித்துடைக்க கடைந்ததை சித்துடைக்கை சேலகட்டோ இப்படி இருக்கும் இடையில் ஆண்டவன் உய்காட்டு என்ன என்ன நடக்குதானா ஏற்றதொரு வேலையில ஆந்திரவாதி போலையமாவா மங்க இந்த மாவிசைக்கு வளர்ந்து வரும் நாளையில அழகதில சிறந்தவளா அம்பிகைய மாவிசைக்கு அமுசத்தில உயர்ந்தவளா மாவிசைக்கு அழகு போல இந்த மாநிலத்தில் யாரும் இல்லை மாவிசைக்கு எந்த புலையனோட மகளை போல பூமியில ஒருவர் இல்லை ஆந்திரவாதி மகளை போல மாநிலத்தில் யாரும் இல்லை அப்பேற்பட்ட பெண்ணவளா சூரியனை காணாலோ சுற்றி வர கருப்பு உண்டு சந்திரனை காணாலோ சற்று கொஞ்சம் கருப்பு உண்டு எலுமிச்சை கணிக்கான இடையில் ஒரு கருப்பு உண்டு ஓடுகிற நாகத்திற்கோ அடிவயிற்றில் கருப்பு உண்டு பழியழகாக மறக்க பழியே அழகோ வேளையாடு சமயமையா
காட்டு சுடலத்தை காவலாக இருக்கும் போது மாந்திரவாதி போல எனக்கு மாவிசக்கு என்று சொல்லி அருமை மகள் பிறந்த போது 16 வயதுடைய பெண்ணாக இருப்பாளோ இந்த மாவிசக்கு பூத்திருக்கும் நாளையில கொடியா மாவிசக்கு மலையாள தேசத்தில நந்தன் புனலூரில நாட்டாமை நந்தன்காடி பெரும்புடையனுக்கு மகளாக வந்து பிறந்தவள் மாவிசக்கி. அப்பேற்பட்ட இந்த மாவிசக்கி பெண்ணால் 16 வயதாட்சி. அடேங்க அப்பா கோடையிடி முழங்கின மாதிரி டம்மு டும்முன்னு இவ்வளவு நேரம் ஏன் பண்றாருன்னா அதானே காக்கா கோடையிடி பாத்திருக்கியா? அதானே காக்கா தண்ணி வெண்ணி குடிச்சலா குடிச்சு தொண்டை எண்ணத்துக்கு ஆகும். 16 வயது பருவ பெண்ணாகவே இருக்கிறார். மல்லிகை பூ பூத்ததை போல் மங்கையவள் பூத்திருக்க தாளாம்பு பூத்ததை போல் தலைமகளோ பூத்திருக்கிறார். பூத்து நிறைந்து இவள் புஷ்பவதியாக இருக்கும் போது சரி மலையாள தேசங்கள் எல்லாம் ஒரே பஞ்சம். ஒரே பஞ்சமாட்சி. பஞ்சம்னா பஞ்சம் பிறந்தேலூர் பஞ்சம், பூத்தேலூர் பஞ்சம். யாரு பிறந்தா பஞ்சம்? ஆமா பஞ்சம்னா பஞ்சம். மாவுசைக்கு அந்த மகா என்னைக்கு பிறந்தாலும் அன்னையில இருந்து ஒரே பஞ்சமா இருக்கு. மலையாள தேசம் எல்லாம் மாவிசைக்கு பூத்திருக்கும் மேலையில் எப்பேற்பட்ட பஞ்சமாக இருக்குமையானா என்ன கால மழை பொழியலைய மழை பொழியலைய அடைகர விளையலைய மழை பொழியலைய வீசலைய நாட்டில் மழை பொழியலைய நில விளையலைய இஞ்சி பிஞ்சி பூக்கலைய மலையாள தேசம் எல்லாம் மலைகளில் பஞ்சமையா பஞ்சம் பஞ்சம் என்று சொல்லி பஞ்சம் பரிதவித்தார் காலமழை பொழியாமல் காடுகரை விளைகளை கோடை மழை பொழியாமல் குளிர்ந்த தென்றலை வீசல. ஆமா நெல்லை திருத்தமான நகரிலே வாசம் செய்து வரக்கூடிய பூத்திருக்கும் இடையில் மலையாள தேசங்கள் எல்லாம் மழை இல்லாத பஞ்சம் 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 என்று பரிதவித்து வரும் இடையில் காசு கொடுத்தா கூட குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதான கிடைக்க தவிடு கிடைச்சாலும் சரி தண்ணி கிடைக்காத பஞ்சம் பார்த்துருங்க. அப்பேற்பட்ட பஞ்சம். அப்படிப்பட்ட பஞ்சத்தின் காரணமாக ஆமா என்ன பண்றாருன்னா தண்ணியே கிடைக்கலன்னா தேடி தேடி அலைஞ்ச தண்ணியே. மாவிசைக்கு பெண்ணாளுடைய தோழி செங்கமலம் இருக்கிறாள். அந்த செங்கமலமாகப்பட்ட பெண்ணானவள் சரி மாவிசைக்கு பார்ப்பதற்காகவே வருகிறாள். ஏ அக்கா மாவிசைக்கு, நாடு நகரமெல்லாம் பெரும் பஞ்சம் கொடிய பஞ்சமாக இருக்கு. சதா சர்வகாலமும் வீட்டுக்குள்ளேயே இருக்கி அக்கா. வெளியே வந்து பாரு, நாட்டுக்குள்ள தெருல என்ன நடக்கு, ரோட்ல நடக்கு, ஊர்ல நடக்கு, வந்து எட்டி பாரு. வாரியா?
ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் நம்ம 2 பேரும் தண்ணி அடிச்சிட்டு வரல. போமாண்ணா தண்ணி அடிக்க போமாண்ணா. தண்ணி அடிக்க குடத்தை எடுத்து இடுப்புல வச்சுக்கோ. தண்ணி அடிக்கிறீங்க அடிபம்புக்கு. அடிபம்புலியா? ஆமா தண்ணி அடிக்க நல்ல தண்ணி வைப்பு. அவர் தண்ணி அடிக்கலாம். அந்த புத்தி இருந்தா அப்படிதான் இருக்கும். கிடையாது. உடனே இவள் வார்த்தை, அடியே தோழி, அம்மா செங்கமலா கொஞ்சம் பொறு. கொஞ்சம் பொறு, அப்பா வரட்டும். அப்பாவோட இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறமா நானும் வரேன். ஆமா, எங்க அப்பாட்ட சொல்லாம போனா எங்க அப்பா என்னை வச்சு பார்க்க மாட்டான் பாத்துக்கோ என்று மாந்திரவாதி பெரும்புடையனுடைய இடத்திலே அந்த மாவிசைக்கு பெண்ணானவள் சொல்லுகிறாள். எப்பா என்ன செங்கமலம் வந்திருக்கிறார், தோழி பெண்ணால் வந்திருக்கிறார், தண்ணீர் எடுக்க வர்றியான்னு கேட்கிறா. நானும் அவளோடு குடம் எடுத்து தண்ணி கொண்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமான்னு கேட்டா அப்பாட்ட. அப்படி சொன்ன உடனே இவள் வார்த்தா, குடத்தை எடுத்துட்டு போறதெல்லாம் சரிதான் அம்மா, நீ தண்ணிக்கு போகும்போது செங்கமலை என்ன பேசினாலும் இந்த காது வழியா கேட்டுக்கோ, இந்த காது வழியா விட்டுரு. மனசுக்குள்ள எதையும் வச்சிருக்காத. ஏன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல சண்டை இழுத்து விட்டுருவோம். ஆமா, அவன் பெரிய கோல் மூட்டி பாத்துக்கோ, பக்கத்துல இருக்கான்னு நினைக்காத. நாளைக்கு வார சண்டே இன்னைக்கே இழுத்து விட்டுருவான். அதனால அவ வார்த்தை எதுவுமே காது கொடுத்து கேட்காத, நீ போயிட்டு வானார். செங்கமலமும் மாவிசக்கியும் தண்ணி குடமெடுத்து தண்ணீர் எடுக்க வரும்போது இந்த அழகு பெண்ணால் இருக்காளே செங்கமலம், அக்கா மாவிசக்கி, என்னமோ உங்க அப்பா நாட்டாமன் அந்தங்காளி பெரும் பொழையம்னு பேர மட்டும் பெருசா வச்சுக்கிட்டா போதுமா? அவருக்கு இருக்கிறது நீ ஒரு மகள், ஒத்தைக்கு ஒரே மகள், ஆனா உனக்கு காது இருக்கு கம்மல் இல்ல. காது எத்தா பெருசு இருக்கு இவளுக்கு பாரு, எம்பூட்டு அவ்வளவு. மூக்கு இருக்கு மூக்குத்தி இல்ல, அதுல ஒண்ணு போட்டு பார்த்தானா. கழுத்து இருக்கு சரப்பளி இல்ல, சங்கிலியும் இல்ல சரப்பளியும் இல்ல. கை இருக்கு வளையல் காப்பு இல்ல, கை இருக்கு காப்பு இல்ல. மாமாட்டா சொல்லி சொல்லிருந்தேன். ஆனா என்ன என்னுடைய அப்பாவை பாத்தியா? என்னையா தினக்கூலி வேலைக்கு தான் போயிட்டு வராரு. கூலி வேலை பார்த்தாலும் எங்க அப்பா பாரு என்ன எப்படி வச்சிருக்கான்னு பாரு. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்தாலே போட்டு என்ன அலங்கரிச்சிருக்க. ஒரு ஒரிஜினல் தானா? ஆமா, அதானே கேக்க. அதனால என்ன பண்ணுற? என்ன உடனே போ உங்க அப்பா கிட்ட போய் தங்க நகை வேணும்னு கேளு. அவன் தங்க நகை வேணும்னு கேளு. ஆமா, பக்கத்து வீட்டுல நல்லா இருந்தா பிடிக்கல, ஏதாவது திரிய மூட்டி விட்டு அது பாட்டு போஞ்சிட்டு இருக்கும்ல. தங்க நகை வேணும்னு கேட்டா அப்பா வாங்கி தருவாரா? அதான் வாங்கி தருவாரு, வாங்கி தருவாரு. செங்கமலம், நான் ஏற்கனவே எங்க அப்பா கிட்ட தங்க நகை கேட்டேன். என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, என்னம்மா மகளே, நீயே தங்கமா இருக்கும் போது உனக்கு ஏன் தங்க நகைன்னு சொல்லிட்டார். அதானே கேக்க, நீயே தங்க மாதிரி இருக்கேம்மா, உனக்கு எதுக்கு தங்க? எம்பூட்டு அழகா இருக்க. ஆனாலும் என்ன நீ சொல்லிட்ட பாத்தியா? உடனே போய் அப்பா கிட்ட தங்க நகை கண்டிப்பா கேட்பேன். அதானே இப்போ போறேன் எங்க அப்பாட்ட என்ன ஆனாலும் சரி எனக்கு தங்க நகை வேணும்னு கேட்க. ஓட்டமும் பெருநடையுமாக ஓடோடி வருகிறா. மாவிசைக்கு வந்தா தண்ணி குடத்த தரையில டக்குன்னு போட்டு உடைச்சா. அவ அகத்தையெல்லாம் குடத்துல வச்சு காட்டிட்டு. அதானே காக்கா, இதத்தான் சொல்லிட்டே இருக்கா. எத்தனை குடம் தான் உடைக்கால தெரியல. மாவிசைக்கு ஏன் இப்படி வருதுன்னே தெரியல. வச்சுக்கிட்டு தான் பாரு ஒரு நாளைக்கு எத்தனை குடம் தான் உடைக்கா சொல்லி கேட்காளா. ஒரே குடம் தான். அதானே கேட்க, ஒரே கதை மாறி மாறி வரும்போது எல்லா இடத்துலயும் குடம் உடைய. அவன் ஏன் இப்படி போட்டு உடைக்க? அப்பா எத்தனை குடம் தான் எடுத்து கொடுப்பான். அதானே கேட்டேன். அம்மா அகத்தெல்லாம் குடத்துல வச்சுதான் காட்டுதான். அதானே கேட்க, பூரா குடத்தை டாம்னு போட்டு உடைச்சிட்டான். அந்த காலத்துல மண் குடம் தானே. மண் குடத்தை இந்த அடி அடிச்சா உடையாம என்ன செய்யும்? அதானே கேட்க, அடிச்சா தானே அங்க ஆட முடியும், ஆடினா தானே நாங்க அடிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அடிக்கு ஆடாத சாமியா? அந்த அடி அடிச்சிருக்கு பாத்துடுங்களா, என்ன அரைஞ்சிருக்கு. அப்ப அவ்வளவு வாங்கிருக்கு இந்த குடம். இந்த குடம் என்ன பாவம் முடிச்சா அப்படி அடி வாங்கிருக்கு பாத்துக்கோ. ஆனாலும் கொஞ்சம் பேணி அடிங்க. அதானே கேட்க, டாம் டாம் அடிக்க கூடாது. பேணி அடிச்சா. அப்படி மாவிசைக்கு வெண்ணால் குடத்தந்தா தரையில போட்டு உடைச்சா. அவனே ஏ அப்பா, ஐயா, நீங்க என்ன பண்ணுவியோ தெரியாது. உடனே எனக்கு தங்க நகை வேணும். சரி, தங்க நகையா? ஆமா. இப்ப அப்பாட்ட இருந்து பைசா எல்லாம் இல்ல. பைசா இல்லையா? பணம் வேணும்லாம. நான் திடீர்னு நகை வேணா எங்க போவேன்? எங்கேயாவது போய் களவாண்டிட்டு வந்து போடு. களவாணி கோயிலுக்கு வந்து பார்த்து கலாங்க சொல்ல. நீ போய் ஓமவா தானே, ஓம் புத்தி தானே எனக்கு இருக்கும். அதெல்லாம் கேட்க கலாங்க சொல்லியே. என்ன உனக்கு புதுசாப்பா களவாண்டிட்டு வர்றதெல்லாம்? அது கிடையாது. சரி, இப்போதைக்கு அது புதுசு தானே. போய் திடீர்னு போய் கலாங்க முடியாதுல்ல. ஒரு மழை தண்ணி பெஞ்சு செழிக்கட்டும், நாடு செழிச்சா. அதுக்கெல்லாம் இங்க பொறுமையே கிடையாது. பொறுமை கிடையாது. எனக்கு இப்பமே இந்த நிமிஷமே தங்க நகை வேணும். சரி, அப்ப எங்கிட்ட பாப்பு கலாண்டு கொண்டு போடுறேன்.
அப்படி இருந்து உழைச்சு போடுதுன்னு சொல்லிடாத. உழைச்சு போட உழைச்சு போடுறது உடம்பா இது. களவாணிக்கு அந்த புத்தி தானே இருக்கும். ஆமா, அந்த பேவுல அப்படி களவாணி பேவுல அப்படி கேட்கணும். இவனுக்காவது புத்தி வேண்டாமா? சரி மகளே, நான் உழைச்சு கொஞ்ச நாளா போடுதுன்னு சொல்லுவேன். எங்க கலாண்டு கொண்டு போடுது. உடனே பார்த்தார் மந்திரவாதி பெரும்புளைய. இவ்வளவு நாளா நம்மகிட்ட கேட்காத நம்ம மகா தங்க நகை வேணும்னு கேட்டுட்டாளே, கண்டிப்பாக தங்க நகை மகளுக்கு போட்டே ஆக வேண்டும். எங்க இருந்தாலும் சரி எடுத்து கொண்டு மகளுக்கு போட்டு அழகு பாத்திர வேண்டியதான் என்று மந்திரவாதி பெரும்புளையன் என்ன செய்கிறார்? என்னம்மா என்ன மச்சிக்கு தாயே நீ வைத்தா மாறன மையெடுத்தா, உச்சிக்கு தாயே நீ வைத்து குட்டியாடு அவன் பாதாள மையேடு பாதாள மையேடு பரம சண்டாள மையெடுத்த சண்டாள மையெடுத்த பணம் இருக்கும் இடம் பார்த்த இடம் பார்க்கும் வேளையில மலையாள தேசத்தில பகவதிய வாசலில பணம் இருக்க கண்டுட்டாரே யாருக்கிறார திரவியா அங்க இருக்க கண்டாம் பெரும் போலையும் இருக்க கண்டா பெரும் புலைய என்ன ஏழுகிறார திரவி என்றா இருக்க கண்டாம் பெரும் போலைய யாரோட காவல் என்று கிளையில் மை போட்டு பெரும் புலையன் சுடலையோட காவல் என்று காவல் என்று காவல் என்று சொல்லி காவல் என்று சொல்லி மையமாடுதையா தெய்வந்தான் சத்த காத்திருக்கு பேர்பட்ட தெய்வந்தான் சவ பூசக்கார மாசானம் போவாரு ஆயாண்டி சொடலை மாண்டவினம் தின்பாரு இரவியத்தில காவல் இருக்கிறது யாரு? மாயாண்டி சுடலைன்னு மறுபடியும் மையானது சொல்லி ஆடுகிறது. ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தெய்வம் தானே, அடங்காத தெய்வம் அம்மா, பொல்லாத தெய்வம் பொக்கிசத்தை காத்திருக்கு. இந்த தெய்வத்தை வெல்றதுக்கு யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது, பொல்லாத தெய்வம். அப்பேற்பட்ட இந்த மாயாண்டி சுடலை வெள்ளி செவ்வாய் 12 மணி ஆகிட்டுன்னா அவரை எங்க பார்க்கலாம்? மயான கரையில மாண்ட பிணத்தை அருந்துவதற்கு சென்று விடுவார். சுடுகாட்டுக்கு சுட்ட பிணத்தை சாப்பிடுறதுக்கு போயிருவார் சுடல. இதுதான் சரியான தருணம் என்று இந்த மகேந்திரவாதி பெரும்புளையனாகப்பட்டவர் இங்க வருகிறாரனா? அந்த மகேந்திரவாதி பெரும்புளையன் மகேந்திரவாதி பெரும்புளையன் 21 விலங்கெடுத்த ஈன ஜாதி பெரும்புளையன் சேலை கையிலெடுத்து இரவியத்தை எடுப்பவா பொதியருது மாடு பற்றி புறப்பட்டானே பெரும்புளையன் மலையாள தேசத்துக்கு ஆந்திரவாதி வாரபோல் மாயாண்டி சுடலை
மயிலே அந்த மாசானோ சென்றல்லவோ மாண்டவினம் தின்பதற்கு மாயாண்டி சென்று விட்டார் சுடல இல்ல வேளையில மாற்றவாதி போடைய மாரண மைய கொண்டே மாரண கொண்டே பகவதிக்கு பொட்டு வைத்தான் பகவதிக்கு திரவியத்தை கொள்ளையிட்டார் திரவியத்தை சுடலை மாயாண்டி முண்டழாமை காவலில் இல்லாத நேரம் பார்த்து கல்வனாகப்பட்ட மாந்திரவாதி பெரும்புடையன் மாரண மையெடுத்து மங்கை பகவதிக்கு பொட்டு வைத்தார். மயங்குகிறாள் இயங்குகிறாள் மாதாவாகப்பட்ட பகவதி தேவி. பகவதி தேவி 21 விலங்கெடுத்தான் பெரும்புளையன். கை விலங்கு கால் விலங்கு கலட்டாத மார்விலங்கு 21 விலங்கெடுத்து இணையினமாக பூட்டிவிட்டு தீட்டு செயலை கையிலெடுத்து திரவியத்தை களவாடுகிறார். மயானத்திலே மாண்ட பிணத்தை அருந்துவதற்கு போன மாயாண்டி சுடலை வருவதற்கு முன்னால மாயமாக மறைந்து விட்டார். அப்படி மாயமாக மறைந்த வேளையிலே மாசான கரையில் மாண்டபினம் அருந்தக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு அம்மை பகவதியாளுடைய வாசலில் நடந்த அத்துணை விவரங்களையும் அறிந்தார். அங்கிருந்து வேகமா வாராரு சுடலை. சரி அம்மா 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 என்று அழைத்தார். அம்மா அம்மா என்று சொல்லி அழைத்த உடனே சரி வாயை கூட திறக்கலை மறு வார்த்தையும் பேசலை. மௌனமாகவே இருக்கிறார். வாயை கட்டிட்டாங்க. ஏறெடுத்து பார்த்தார் ஈசன் மகன் மாயாண்டி. அப்பேற்பட்ட ஈசன் மகனாகிய மாயாண்டி சுடலை சுடுகாட்டு சாம்பலாலே சுண்டுகிறார் பகவதி மீது. 21 விலங்கெல்லாம் தெரித்தது, இணையினமாக தெரித்தது. என் மகனே மாயாண்டி சுடலை, கண்மணியே மாயாண்டி, எங்கப்பா நீ போயிருந்த? அப்பா நீ எங்கப்பா போயிருந்த? நீ இல்லாத நேரத்துல என்னவோ நடந்து போச்சப்பா அம்மாவோட வாசல்ல. என்னம்மா நடந்தது? அதையும் கேட்க மலையாளத்துல இருந்து ஒரு பாவி மாந்திரவாதி வந்தா அம்மாளுக்கு ஒரு பொட்டை போட்டா, நீ காத்திருந்த திரவியத்தை கொள்ளையிட்டு போயிட்டாம்பா என் மகனே கண்மணி. கவலைப்படாதே அம்மா, என்னையா வாழ்த்து எனக்கு வரம் கொடு, வெள்ளையத்தை கையில் கொடு. மலையாளத்து மாந்திரவாதி மந்திரமும் உன் மைந்தன் மாயாண்டி சுடலையுடைய தந்திரமும்